உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளிமல யான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா. என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா. முருகனுடைய கடைக்கண் அருளை பெறுவதற்கு மிக மிக உகந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் தை மாதத்தோட பௌர்ணமி அதோடு சேர்ந்து வரக்கூடிய பூச நட்சத்திரம். அதனால் இதை தைப்பூசம் அப்படிங்கிறத உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கொண்டாடுவார்கள். இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்து செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு மாதத்தின் முதல் நாளான இன்று முருகனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கின்றது. ஸோ இந்த நாளில் முருகனுக்கு ஏற்ற வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நாம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு மங்களகரமான ஒரு பொருள், மிக எளிய பொருள். சில பேர் காலையிலே வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்திருப்பீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வெற்றிலை அப்படியே இருக்கட்டும். மாலை நேரத்தில் அந்த வெற்றிலை மேல் நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வேல் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இந்த நாள் அப்படிங்கிறது முருகக் கடவுள் தன்னுடைய அன்னை பார்வதி தேவி கிட்ட இருந்து வேலை வாங்கிய மிக முக்கியமான ஒரு நாள். இந்த வேல் கொண்டு நாம் வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் மிக சீக்கிரத்தில் தீரும். வேல்மாறல் பாராயணம் செய்யும் பொழுதும் சரி, வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வேல் பூஜை செய்யும் பொழுதும் சரி, நீங்கள் வேண்டக்கூடிய ஒரு விஷயத்தில் எந்தவித தடைகள் இருந்தாலும் அது சுக்குநூறாக உடைத்திடும். அவ்வளவு சக்திகள் கொண்ட அசுரனையே வென்றது முருகன் கையில் இருந்த இந்த வேல். அந்த சூரசம்ஹாரம் நடக்கும்போது அந்த அசுரன் போட்ட ஆட்டத்திற்கு அளவே கிடையாது. எங்கே இருக்கிறானே தெரியாது. ஏன்னா அவனுடைய சக்திகள் அதே போல சக்திகள். அவன் சிவபெருமான் கிட்ட இருந்து அத்தகைய வரம் வாங்கியிருந்தான். ஒரு ஆண் பெண் சேர்க்கையினால் உருவாகக்கூடிய எந்த ஒரு மனிதராலும் என்னை கொல்ல முடியாது, கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கியிருந்தான் அந்த அசூரன். அதனால தான் சிவபெருமான் அவனை அழிப்பதற்காகவே தன்னுடைய நெற்றிக்கண்ணில் 6 தீப்பொறிகள் உருவாக்கி அவை 6 குழந்தைகளாக மாறி 6 முகமும் ஒரு முகமாக மாறி முருகன் என்ற வடிவம் பெற்றது. அந்த சிவனுடைய சக்தி தான் முருகனாக மாறியது. அதனால் அத்தகைய அசுரனையே கொன்றது முருகன் கையில் இருக்கக்கூடிய இந்த வேல். அதைவிட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏமாத்துறோங்க. அந்த சக்தி படைத்த சிவபெருமான் கிட்ட வரம் பெற்ற அந்த அசுரனையே அழித்தது இந்த வேல். அப்படின்னா இந்த வேலை நாம் வீட்டில் வைத்து பூஜை செய்யும் பொழுது, முருகனையும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நொடி பொழுது தீர்ந்துடும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த வேரோட கூர்மையான பாகம் அவற்றை ஒன்றுமில்லாத தாக்கிவிடும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா நீங்கள் வேலையும் வைத்து இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க. குறைந்தது 6 பொருட்களால் நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிந்த ஜனவரி மாதம் சிலருக்கு தாங்கள் நினைத்தது நடந்திருக்கும். சிலருக்கு தாங்கள் நினைத்தபடி சில விஷயங்கள் நடந்திருக்காமல் போகலாம். சில விஷயங்கள் ஒருத்தவங்கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க, அது கிடைக்காம இருக்கலாம். ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் முடியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, அது அவங்க நினச்ச மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய முருகக் கடவுளை வேண்டி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி, இந்த மாதம் அனைத்தும் நடக்கக்கூடிய அனைத்தும் எனக்கு சாதகமாகவே நடக்கணும், நீதான் அதை நடத்தி தரணும் முருகா அப்படிங்கிறத நம்ம முருகர்கிட்ட வேண்டும் பொழுது நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார். போன மாதத்தில் நமக்கு ஏற்பட்ட அத்தனை ஏமாற்றங்களும் இந்த மாதத்தில் சரி செய்யப்படும். நிறைய பேர் புது வேலைக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க, திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருப்பீங்க. அதில் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களோ பதில்களோ நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல இருந்து நிச்சயமாக வருங்க. இந்த வேல்
யார் ஒருத்தவங்க இந்த வேல் வழிபாடை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அல்லது முருகனுக்கு உகந்த நாட்களில் செய்யறோமோ அவங்களுடைய மனம் அப்படிங்கிறது, அவங்களுடைய அறிவு அப்படிங்கிறது கூர்மையாக இருக்கும், ஆழமானதாக இருக்கும். ஏன்னா வேல் நமக்கு உணர்த்தும் தத்துவம் அதுதான். கூர்மையான நுனிப்பகுதியையும் அகலமான நடுப்பகுதியையும் மிக ஆழமான அடிப்பகுதியையும் கொண்டுள்ள வேல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் நமக்கு பெற்றுத்தரும். சரி, நம்ம இதில் எந்த பொருள் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அதோடு என்று நீங்கள் அந்த பொருளை வைக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க. இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கங்க. அது மிக மிக உன்னதமான வேல் மந்திரம். இப்போ நீங்கள் இந்த 6 வெற்றிலைக்கு மேலே வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சதை தாங்க. இன்றைய தினம் பௌர்ணமி. பச்சரிசி அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு தானியம். அதனால் அந்த பச்சரிசியில் இந்த அச்சதையை நம்ம ரெடி பண்ணி, இது பச்சரிசி, மஞ்சள் தூள், 2 சொட்டு நெய், அதுக்கப்புறம் உதிரி பூக்கள், இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த வெற்றிலை மேலே கொஞ்சம் கொஞ்சம் வையுங்க. வைக்கும்பொழுது ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க. நிறைய பேர் இந்த அச்சதையை ட்ரையாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க. அது அவ்வளோ நல்லது கிடையாது. அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா தான் அது அந்த நெய்யோட வாசனையெல்லாம் அதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நீங்கள் இதை செய்யுங்க. ஒவ்வொரு வெற்றிலையிலும் வைக்கும்பொழுது ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க. ஏன்னா இது மங்களத்தின் அடையாளம். அரிசி அப்படிங்கிறதே நவதானியங்களில் முதன்மையான ஒரு தானியம். அதில் நம்ம மஞ்சள் சேர்க்கும் பொழுது அனைத்து மங்களங்களும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வைக்கும்பொழுது ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிச்சிடுங்க. ஸோ நம்ம இப்போ அச்சதையை வச்சாச்சுங்க. வச்சுட்டு நீங்கள் நன்றாக என்ன உங்களுக்கு பிரார்த்தனை இருக்கோ, இந்த மாதத்தில் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது இந்த மாதத்திற்குள்ளார நிறைவேறணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. முக்கியமாக பொருளாதாரத்தில் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, கைகளில் தாராளமாக பணம் புழங்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம், திருமணம், நல்ல வேலை கிடைக்கிறது, பசங்களோட படிப்பு, இது எல்லாமே நன்றாக முன்னேறணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. மறுநாள் காலையில் நீங்கள் வெற்றிலையை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்துறதுனா பயன்படுத்தலாம், அல்லது நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இந்த அச்சதையை பறவைகளுக்கு நீங்கள் உணவாக வச்சிடலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூடிய சீக்கிரமே மெம்பர்ஸுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங் அதாவது நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். ஸோ யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.